இப்ப நான் இந்த படம் பார்க்க வந்து தப்புன்னு சொல்றீங்களா இல்ல எதுக்கு வந்து 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை சூஸ் பண்ண காரணம் என்ன? முனிஷ்காந்தெல்லாம் ஒரு ஹீரோவா? இந்த படத்தை போய் என்னத்தை சாதிக்க போறோம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைட்டில் பார்க்கும்போதே மிடில் கிளாஸ் அப்படின்னு இருக்கு. மிடில் கிளாஸ், நானும் மிடில் கிளாஸ் தான்டா. உள்ள கொண்டு வந்து வச்சு ஊம குத்த போறீங்க, என்ன 2 மணி நேரத்துக்கு என்ன காமிச்சிட போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனா படம் போய் பாருங்க, ஏன்னா ஆடியன்ஸ் சொல்லட்டும். நாங்க எங்க படத்தை வந்து எனக்கு நல்லா இருக்கு. நான் 2 மணி நேரம் படம் பார்த்து உட்காந்து எல்லாருமே இங்க மிடில் கிளாஸ் கிடையாது, அம்பானி. இப்ப உங்களை மாதிரி சேனல் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷா இந்த மாதிரி சேனல்கள் சொல்லி படம் பார்க்கறதுக்கு அடுத்த ஷோக்கு ஆளுங்க வருவாங்க இல்ல மறுநாள் அதிகம் வருவாங்க. படம் செம்ம ரெஸ்பான்ஸ், இப்பதான் பார்த்துட்டு வர்றோம். பயங்கர ரெஸ்பான்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மாதத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் படத்தோட ஒரு டைட்டில் ஞாபகத்துக்கு வருது, தர்மம் தலைக்காக்குன்னு. ஸோ அதனால இந்த படத்தை வந்து தர்மம் பண்ணால் காக்கை குருவிலிருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம். ஒரு ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி தர்மம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என் படம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்பா, இந்த ஊரும் மண்ணும் கொடுக்காத சந்தோஷத்தை இந்த பட்டணம் கொடுக்காது அப்படின்றது தெளிவா மிடில் கிளாஸ்ல முனிஷ்காந்தி நடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா நல்ல மனசுக்கு அவர் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அதை விட டிடெக்டிவா எங்க அப்பா ராதாரவி வந்து கலக்கி எடுத்திருக்காரு. 2-3 சீன் வந்தா கூட சூப்பரா ராதாரவி அப்பா நடிச்சிருக்கிறாரு. பழசையெல்லாம் நினைச்சு பார்த்து குடும்பம் இப்படித்தான் இருக்கணும்ன்றத கிஷோர் முத்துலிங்கம், அவரு வந்து முத்துராமலிங்கம், அவரு கிஷோரும் நல்லா படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பா படம் ஜெயிக்கும். நிறைய தியேட்டர்ல படத்தை போடணும், ஓகேவா? படம் போட்டா எல்லா தியேட்டர்லயுமே ஓடும். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். ஒரு பொம்பளை அழதா பல காரணங்கள் சொல்லுவாங்க, ஆனா ஒரு ஆம்பளை அழதா ஒரு பொம்பளை அழதான். தவறா இல்ல, படத்தை முழுசா பார்த்தாதான் தெரியும். முனிஷ்காந்த் இப்படி நடிப்பாரான்னு நிச்சயமா நினைச்சே பார்க்கல. அவர் பல படம் நினைச்சாலும் இதுல அப்படியே வாழ்ந்துட்டாரு. காமெடி கலந்து சென்டிமெண்ட்டுங்க, சென்டிமெண்ட் கலந்து காமெடிங்க. காக்கா எல்லாம் கூடிதான் வாழுது. ஒரு உணவு போட்டா அடுத்த காக்காவும் வருது. அது மாதிரி நம்ம ஈகோ இல்லாம சராசரி மனிதனுக்கிட்ட உதவி என்ன இருந்தாவே எல்லாருமே இங்க மிடில் கிளாஸ் கிடையாது, அம்பானி. படம் எப்படிமா இருந்துச்சு? படம் நல்லா செமையா இருந்தது சார். ஒவ்வொன்றும் கருத்துக்களை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பறவைகளிருந்து நம்ம கற்றுக்கிற தினசரி வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்குன்றதை பற்றி நல்லா வந்தது. இந்த கருத்துக்கள் பார்த்தோன்னா எல்லா உலக மக்களுக்கும் நம்ம பரப்பணும். ஏன்னா மிடில் கிளாஸ்ன்றது ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம என்னென்னலாம் நடக்குதுன்ற ரொம்ப லைவாக காமிச்சாங்க. எங்களுக்கு படம் பக்கத்தில் அழகாக வந்தது. எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நடித்து அவங்க முன்னுக்கு வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அதில் நாங்கள் நடித்த மாதிரியே இருந்தது சார். உண்மையிலே எங்கள் லைவ்ல நடக்கிற மாதிரி நிகழ்ச்சி நல்லா இருக்கும். படம் சூப்பர் சார். எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அழகா ஃபேமிலி ஸ்டோரி, அழகா எல்லாருமே உட்காந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஏன் காமெடி அல்டிமேட். அந்த ஸ்பாட்டுக்கு அந்த டயத்துக்கு செம்மையாக கொண்டு வந்தாங்க. ரியலாக எல்லாமே அதான் சொன்னேன், 100% அப்படின்றது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 100% அப்படின்வாங்க. எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கணும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் எல்லாராலையும். படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நான் இதுவரை போய் பார்த்த படத்துல இந்த மாதிரி பார்த்த படத்தை கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. காமெடியா சார்? காமெடிலாம் இல்லை, சுத்தமான படம், நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியை புரி வச்சு எடுத்தோமோ அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ தேட்டருக்குள்ள பார்த்தோம். அது அந்த சிரிப்பு, அந்த அழுகை எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. மிகப்பெரிய அந்த டீமே நம்ம பயங்கர இப்போ ஹாப்பியா இருக்கிறோம். நம்ம நினைச்ச அந்த எமோஷனும் சொன்ன அந்த மெசேஜும் எல்லாம் ப்ராப்பரா சேர்ந்துருக்கு. எல்லாம் அதை நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. படத்தை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மாஸ்க் போட்டு பல மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மாஸ்கே இல்லாத மனிதர்களை பத்தியான ஒரு படம் தான் இது. கண்டிப்பா வந்து இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். டைரக்டர் கார்டு போடும்போது கைத்தட்ட மாட்டாங்க, எல்லாருமே எதிர்த்து நின்று கைத்தட்டாங்க. அப்படின்னா அந்த அளவு அவங்ககிட்ட போய் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி என்ன சின்ன படங்கள்லாம் இது எல்லாத்தையும் போய் சேர்ந்து, இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தா இன்னும் இது பெரிய வெற்றி படமாக ஆகும். நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் சொசைட்டிக்கு தேவையான கண்டென்ட்லாம் தராங்க. அதுவும் சின்ன பசங்க இந்த வளர சுச்சுவேஷனுக்கு பசங்களுக்கு நிறைய மறந்து போன விஷயத்த ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்போ ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடிட்டு இருக்க இந்த லைஃப்ல ஒரு பாஸ் கொடுத்து இதுக்கா ஏதோ ஒரு மோட்டோட ஓடுங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை சூஸ் பண்ண காரணம் என்ன?
அதாவது வீடு பக்கத்தில், கமலா தேட்டர் பக்கத்தில், டிக்கெட் ரேட்டு கம்மி, அதனால் படத்துக்கு வந்தேன். ஆனால் அங்கே வரும்போது நான் கூட யோசித்தேன், முனிஷ்காந்த் படம் நிறைய பார்த்துருக்கோம், நல்ல நடிகர் தான், நடிகர் சங்க மெம்பர் தான், நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒன்றா சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணோம். ஆனாலும் ஹீரோவாக பண்ணுறது வந்து பக்கத்தில் இன்னொரு படம் இருக்குது, 4 படம் ரிலீஸில், அதில் எஸ்கேப் ஆகி போகலான்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்தேன். ஒரு ரீல் 2 ரீல் போனோடனே தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு நல்ல படம் தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் கிடையாது, கதையின் நாயகன், கதையின் நாயகி. கரெக்டு தானே? கண்டிப்பா. இப்போ உங்களை மாதிரி சேனல் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஸா இந்த மாதிரி சேனல்கள் சொல்லி படம் பார்க்குறதுக்கு அடுத்த ஷோக்கு ஆளுங்க வருவாங்க, இல்லை மறுநாள் அதிகம் வருவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த படம் வந்து ஏன் நம்ம பார்க்கணும், முனிஷ்காந்தெல்லாம் ஒரு ஹீரோவா, இந்த படத்தை போய் என்னத்தை சாதிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்த வைப்பு, குடும்பஸ்தன் கொடுத்த வைப்பு, 3BHK கொடுத்த வைப் தான் வந்து இந்த படத்துக்கு நம்ம உள்ளே வந்தோம். அதுக்கு வந்து தரமாக செஞ்சுருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஒரு ஓகே ரகமாக போச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை பயங்கரமாக எமோஷனல் கனெக்ட் ஆச்சு. அந்த முனிஷ்காந்தும் அந்த விஜயலட்சுமி நடித்தாங்கல்ல, அவங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணணும். இன்னொன்று பெரிய தேங்க் யாருக்குன்னா விஜயலட்சுமி தான் பண்ண முடியும். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க படம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு கதையை சூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஈவன் வந்து அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிருந்தா அவருக்கு வந்து ஒரு நம்ம சிவாவை கூட நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் முனிஷ்காந்த் தான் ஹீரோன்னு சொல்லும்போது இந்த பட்ஜெட் படத்தில் நம்ம நடித்து பெருசாக போகணுன்ற நினச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணணும். உண்மையிலேயே வந்து இந்த படத்தை ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு உண்மையிலேயே டேரக்டரோட ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். ஏன்னா எனக்கு டேரக்டர் இதுக்கு முன்னாடி எத்தனை படம் பண்ணாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைட்டில் பார்க்கும்போதே மிடில் கிளாஸ் அப்படின்னு இருக்கு. மிடில் கிளாஸ் நானும் மிடில் கிளாஸ் தான்டா, உள்ளே கொண்டாந்து வச்சு ஊமை குத்த போறீங்க, என்ன 2 மணி நேரத்துக்கு என்ன காமிச்சிட போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனஸ்டாக சொல்லணும்னா இந்த படம் வந்து குடும்பங்களுக்கான ஒரு படம். நிறைய நல்ல படங்கள் வருது, இப்போ ரீசெண்டாக நிறைய நல்ல படங்கள் வருது. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். எந்த ஒரு ஆபாசமும் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்துக்கும் விஜயலட்சுமி ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த படத்தை அந்த ஒரு சீனை கூட எல்லாம் ரசிப்பீங்களே தவிர அது வந்து ஆபாசமாக பார்க்க மாட்டோம், அவ்வளோ அழகாக இருக்கும். உண்மையிலேயே இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போவோம். செகண்ட் ஹாஃப்க்கு மேலே கொஞ்சம் நம்மளால் நம்ப முடியாத மாதிரி இருந்தால் கூட கிளைமேக்ஸில் வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். படம் முடிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறமா இந்த படம் பாராட்ட அதுவே வாங்கிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரியான ஒரு படம் இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது கிடையாது, 10 நாள் கழிச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கை தட்டிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ். படையப்பா படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் இல்லையா, நல்லவங்களை ஆண்டவன் நிறைய சோதிப்பான், கை விட்டுற மாட்டான்ட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முனிஷ்காந்த் அந்த கேரக்டராக வாழ்ந்திருப்பாரு. கிளைமேக்ஸ் முடிச்சு வெளில வரும்போது நான் இந்த கிளைமேக்ஸ் என்னன்றது சொன்னா கூட உங்களுக்கு வந்து பூமரா தெரியும், கிரிஞ்சா தெரியும். ஆனால் உள்ளேருந்து வெளில வரும்போது உங்களை அவ்வளோ மாற்றி அனுப்பும் இந்த கிளைமேக்ஸ். அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரு டேரக்டரோட ஒர்க் அப்படின்னு சொல்றது. ஒரு கதையை வாயில ஓப்பனாக சொல்லிடலாம், ஆனால் அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து நிறைய பேரை நம்ப வைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய மேஜிக். அதை பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம், எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு படம். சூப்பராக இருக்கு.